புரதச்சத்து நார்ச்சத்து நிறைஞ்ச கம்பை வச்சு தாங்க இன்றைக்கி ஒரு லட்டு செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானது. இதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தவா எடுத்துக்கிட்டேன். இதில் 1/4 கப் அளவுக்கு உடச்சிக்கல்ல, அதாவது பொட்டுக்கல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இது கூடயே 2 ஏலக்காய். நல்லா இந்த பொட்டுக்கடலை சூடானதுமே இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதில் போட்டு நல்லா மாவு போல் அரைச்சி வச்சுங்க. அதே தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுமே முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி கொஞ்சம் பொன்னிறமாற வரைக்கும் வதக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது திராட்சையும் முந்திரியும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். இதே நெய்யில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கம்பு மாவு பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்சது தான். ஸோ உங்கள்கிட்ட மாவாக இல்லை கம்பாக இருந்துச்சுன்னா கம்பை நல்லா 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கல்லை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இந்த நெய்யோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இந்த கம்பும் பொட்டுக்கடலையும் சேர்த்து நெய்யில் மிக்ஸ் ஆகும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெல்லம் கொதிக்கட்டும். ஸோ பாகு பதம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஸ்வீட் வேணும் ஆசைப்படுறவங்க இன்னும் நீங்கள் 1 கப் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், வெல்லம் எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இது தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவோடு சேர்த்து நம்ம காய்ச்சின வெல்லத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் மொத்தமாக நீங்கள் வெல்லத்தை இது பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தாளித்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வெள்ளை பாகு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது போல் ஒரு உருண்டையாக செய்ய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் வந்தால் பசங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த கம்பு லட்டு இல்லை கம்பு உருண்டை கூட நீங்கள் சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.